கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையுள்ளவர். அவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குறவர். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் எருசலேமில் உள்ள பெதஸ்தா என்னப்பட்ட குளத்தின் அருகே போனார். அங்கே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், எல்லா வியாதிக்காரரும் அந்த குளத்தின் அருகே படுத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த குளம் திடீரென்று தேவதூதன் ஒருவன் வந்து கலக்குவான். அப்பொழுது யார் முதலில் அந்த குளத்தில் இறங்குவார்களோ அவர்களுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உடனே சுகமடைந்து விடுவார்கள். ஆகவே தான் அந்த குளத்தை சுற்றிலும் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். அதிலே ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதியாய் அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், இயேசு அந்த மனிதனை பார்த்தார். 38 வருஷம் என்றால் ஒரு மனித வாழ்வில் சுமார் பாதி ஆயுசு என்று சொல்லலாம். அவ்வளவு வருஷம் அந்த மனுஷன் அங்கே பொறுமையாக விசுவாசத்தோடு தேவனுடைய தெய்வீக சுகத்திற்காக அங்கே காத்து படுத்திருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவன் வெகு காலமாய் அங்கு படுத்திருக்கிறான் என்று அறிந்து அவனிடத்தில் வந்து, நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அநேக வியாதியஸ்தர்களிடத்திலே இயேசு சொன்னார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம், நீ சமாதானத்தோட போ என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இங்கே பார்க்கிறார், நீ விரும்புகிறாயா, நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதாவது வெகு காலமாய் சுமார் 40 வருஷமாக ஒரு வியாதி இருந்தால் அந்த மனிதன் அந்த வியாதிக்கே பழக்கப்பட்டு விடுவான். அவன் சுகம் அடைந்தாலும் சரி, சுகம் அடையாவிட்டாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று நினைப்பான். ஆகவே தான் இயேசு கேட்கிறார், நீ சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அப்பொழுது அந்த வியாதியஸ்தன் இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். பாருங்கள், 38 வருஷம் அந்த மனுஷன் அங்கே இருந்த பொழுதிலும் மற்றவர்கள் முந்தி போய் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. இதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு வியாதி எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி, நாம் அந்த வியாதிக்கு நாம் கடைசி வரை இந்த வியாதி நமக்கு இருக்கும் என்று நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். அதேபோல் தெய்வீக சுகம் இனி கிடைக்காது என்று நாம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகவும் கூடாது. தேவனுக்கு நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு சுகம் தருவது உறுதி. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்தவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மனுஷனைப் போல நாம் நாட்கள் ஆனாலும் நாம் கர்த்தருடைய தெய்வீக சுகத்துக்காக காத்திருப்போம். நமக்கு தேவன் சுகம் தரும் வரைக்கும் அவரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் வளருவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தெய்வீக சுகங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆண்டவரே தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணி தெய்வீக சுகங்களை தந்து உங்கள் தழும்புகளால் அவர்களை குணமாக்க வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே.